வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் டிஎன்இபி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதினவங்களாக தான் இருப்பீங்க, அல்லது உங்கள் வீட்டில் யாராவது வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வரும்னு டெய்லி ஃபோன் செக் பண்ணுற பழக்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் ரிசல்ட் அப்டேட் ஆனால் அப்படியே கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களோட கன்ஃபியூஷன், ஃபியரு, அது மாதிரி ஃபேக் நியூஸு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஃபீல்டு அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமு. ஒரு எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 16 நவம்பர் 2025. தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எழுதினாங்க. ஸோ இது வந்து டிஎன்இபி டேஞ்சன்கோ டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு தான். அதனால தான் ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதில் இருந்து அட்டம்ப்ட் எப்படி இருக்குது, கட் ஆஃப் எவ்வளோ வரும், நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம நம்பர் வருமானு வந்துட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஃபேமிலி ப்ரெஷரு, ஏஜ் ஃபேக்டரு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு சான்ஸுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வெயிட்டிங் டைம் பீரியட் தான் வந்துட்டு எக்ஸாம் விட ரொம்ப கஷ்டமான டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு அசிஸ்டண்ட் ரிசல்ட் வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ரிசல்ட் டேட்டு, டைமு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு 2 months மேலே ஆகுது. ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி எண்டு இல்லைனா February 1st வீக். ஸோ இந்த இதில் ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு, நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கெஸ்ஸில் தான் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது ரொம்ப டேஞ்சரஸ் மேட்ரு என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில், இந்த யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதிலலாம் வந்துட்டு ரிசல்ட் வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. கட் ஆஃப் லீக் ஆகிடுச்சு, இன்சைடு இன்ஃபோ அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் வருது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியலான, ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு ரிலீஸு. அது தவிர மற்றதில் நீங்கள் எதில் பார்த்தாலுமே அது வந்துட்டு அதுக்கு வேல்யூ கிடையாது. ஃபேக் நியூஸை நம்பி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அதேமாதிரி ஸ்லீப் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் ஃபேக் நியூஸை வந்துட்டு நம்பாதீங்க. ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வர்றதை வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக ஆகியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான், tnpc.government.in. இதை மட்டும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் செக்ஷனில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ரிசல்ட்டுன்னு லிங்க்கு வரும். ஸோ அப்போது அந்த லிங்க்கை நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பரை வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு முடிஞ்சிடாது. கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ட்ரூத் என்னென்னா, ப்ராப்பர் மாடரேட்டான லெவலு, காம்படிஷன் ஹையாக இருக்கும். ஸோ ஹை ஸ்கை கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அதே டைமில் ரொம்ப லோ கட் ஆஃபும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அஃபிஷியல் ரிசல்ட் வந்தால் தான் வந்துட்டு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகும். ஸோ வெயிட்டிங் பீரியடில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சர்டிஃபிகேட், எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வைங்க. அதேமாதிரி உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அந்த நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸாக வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து ஒன் டேல வரும். அதனால வந்துட்டு அந்த ரிசல்ட்னால உங்கள் லைஃப் வந்துட்டு டிசைட் ஆகாது. ஸோ நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட்டு மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதுனதே ஒரு கரேஜ், ஒரு தைரியனே சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டு வந்துட்டு ஃபேவராக வந்தால் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஃபேவராக வரலன்னா அதுக்கு மீனிங் நீங்கள் வேஸ்ட்டுன்னு இல்லை. ஸோ பேஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரைட் பிளேஸில் ரைட் சான்ஸ் கிடைக்கும்.
டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு அசிஸ்டண்ட் ரிசல்ட் அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்த உடனே ஃபஸ்ட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நோ ரிப்ளை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.